அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புவியியல் பகுதியில் புவி அகச்செயல்பாடுகள் அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்பில் பார்ட் 1 அப்படின்ட்டு ஏற்கனவே சில வினாக்களை தொகுத்து கொடுத்துருக்குறோம். டெஸ்ட் 1. அதை தொடர்ச்சியாக புவி அகச்செயல்பாடுகள் பார்ட் 2 அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்பில் சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். வாங்க பார்க்கலாம். 1. உலகில் அதிகமான புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் நிகழும் தீவிர மண்டலமாக உள்ள பகுதி எது அப்படின்னா பசிபிக் நெருப்பு வளையம். உலகத்தில் எங்கே அதிகமாக புவி அதிர்ச்சியும் எரிமலை வெடிப்பும் ஏற்படுது அப்படின்னா பூமிக்கு உள்ளார கண்டத்தட்டுகள் நிறையா இருக்குது. அந்த கண்டத்தட்டுகளுடைய விளிம்பு பகுதியில் தான் அதிகமாக எரிமலை வெடிப்புகள் ஏற்படும். அதுபோல் நிறைய கண்டத்தட்டுடைய விளிம்பு எங்கே நிறைய இணையுது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தான் நிறைய இணையுது. அப்போ அந்த பகுதியெல்லாம் எரிமலை வெடிப்பு ஏற்படும் போது அது ஒரு வளையம் போல காட்சியளிக்குது. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அந்த வளையம் போல நெருப்பு வளையம் காணப்படுறதால அதுக்கு பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு பேர். அடுத்த கொஸ்டின், பசிபிக் நெருப்பு வளையம் இதற்கு அடுத்ததாக அதிகமான புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் ஏற்படும் பகுதிகள் எங்கே அப்படின்னா மத்திய கடலடி மலைத்தொடர் குன்று பகுதிகள், இன்னொன்று மத்திய கண்டத்தட்டு மண்டலம், அதாவது ஆல்பின் ஹிமாலயன் பெல்ட். இந்த பகுதியில் தான் பசிபிக் பெருங்கடல் வளையத்துக்கு அடுத்தபடியாக, அதாவது பசிபிக் நெருப்பு வளையத்துக்கு அடுத்தபடியாக அதிகமான புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் காணப்படக்கூடிய பகுதிகள். அடுத்த கொஸ்டின், புவி புறச்செயல்பாடின் புவியின் மேற்பரப்பின் மீது அழுத்தத்தையும் புதிய நிலத்தோற்றங்களையும் உண்டாக்குவது புவி புறச்செயல்பாடுகள். புவியின் மேற்பரப்பில் ஒரு அழுத்தத்தையும் புதிய நிலத்தோற்றத்தையும் உண்டாக்குவது என்ன அப்படின்னா புவி புறச்செயல்பாடுகள் தான் உண்டாக்குது. அடுத்த கொஸ்டின், புவியின் உட்பகுதியிலிருந்து புவியின் மேற்பரப்பை நோக்கி செயல்படும் விசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அகச்செயல்முறைகள் என அழைக்கப்படுகிறது. அதாவது பூமியில் உட்பகுதியிலிருந்து மேல் நோக்கி செயல்படக்கூடிய விசைகளுக்கு பேர் அகச்செயல்முறை அப்படின்னு பேர். அகச்செயல்முறை அப்படின்னு பேர். அடுத்த கொஸ்டின், புவியின் மேற்பரப்பில் பல்வேறு நிலத்தோற்றங்கள் உருவாக்குவது அதுக்கு காரணமாக உள்ளது எது அப்படின்னா அகச்செயல்முறைகள். அதாவது புவியின் அகச்செயல்முறைகள் தான் காரணம். புவியின் மேற்பரப்பில் பல்வேறு நிலத்தோற்றங்கள் உருவாக காரணமான விசை என்ன அப்படின்னா புவியின் அகச்செயல்முறைகள். அடுத்த கொஸ்டின், புவியின் மேற்பரப்பில் செயல்படும் இயற்கை காரணிகளான ஆறுகள், பனியாறுகள், காற்று, அலைகள் போன்ற விசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா புவி புறச்செயல்பாடு காரணிகள். அதாவது புவி அகச்செயல்முறைகள், புவி புறச்செயல்பாடுகள் காரணிகள் சொல்லுவாங்க. அப்போ புவியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஆறு, பனியாறு, காற்று, அலைகள் இதெல்லாம் உருவாக காரணம் புவி புறச்செயல்பாடு காரணிகள். அடுத்த கொஸ்டின், புவியின் வெகு ஆழத்தில் உள்ள வெப்பப்பாறை குழம்பு உட்புற அழுத்தம் காரணமாக உருவாகும் புவியின் மேலோட்டின் கீழ் காணப்படும் பல்வேறு பொருட்களை வெளித்தள்ளப்படும் செயல்பாடுகளின் முக்கிய பங்காற்றுவது எது அப்படின்னா புவியின் உட்புற கதிர்வீச்சு. அதாவது அந்த மேலோட்டின் கீழ்ப்பகுதியில் புவியில் மேலோடு, கவசம், கருவணம் 3 பகுதி இருக்குது. அந்த புவி மேலோட்டுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களை அங்கே இருக்கக்கூடிய வெப்ப கதிர்வீச்சு, அதாவது புவியின் உட்புற இந்த கதிர்வீச்சு தான் என்ன பண்ணுது, வெளியே தள்ளுது. அப்படி வெளியே தள்ளும்போது என்ன ஏற்படுது அப்படின்னா எரிமலை வெடிப்பு ஏற்படுது. அடுத்தது, நிலக்கோளம் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா பல புவி தட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நிலக்கோளம் பல புவி தட்டுகளாக, சின்னதாகவும் பெரியதாகவும் பல புவி தட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, புவி தட்டுகள் மிதக்கும் பகுதி எது அப்படின்னா கவச பகுதி. புவி தட்டுகள் எந்த பகுதியில், புவியில் எந்த பகுதியில் மிதக்குது அப்படின்னா கவச பகுதியில் தான் மிதக்குது. அது மிதப்பதற்கு காரணம் கெட்டியான பாறைகள் அந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய பாறை குழம்பு மேலே இருக்கும்போது அது என்ன பண்ணுது, மிதக்குது. அடுத்த கொஸ்டின், புவி தட்டுகள் நகர்விற்கு காரணம் கவசத்தில் காணப்படும் வெப்ப சக்தி. புவி தட்டுகள் மிதக்கும் பகுதி கவசம்தான். அந்த புவி தட்டுகள் மிதக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அந்த நகர்வதற்கு காரணம் அதே கவசத்தில் இருக்கக்கூடிய வெப்ப சக்தி தான் காரணம். அடுத்த கொஸ்டின், புவி அதிர்ச்சிக்கும் எரிமலை வெடிப்புக்கும் காரணம் புவி தட்டுகள் நகர்வு தான் காரணம். புவி அதிர்ச்சிக்கும் எரிமலை வெடிப்புக்கும் காரணம் புவி தட்டுகளுடைய நகர்வுகள். அதாவது ஒன்றை ஒன்று விலகி செல்லும் போது
என்ன பண்ணோம்னா புவி அதிர்ச்சி எரிமலை வெடிப்பு ஏற்படும். இல்லை ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக மோதும் போது அல்லது ஒன்றுக்கு கீழ் ஒன்று சொருகும் போது புவி தட்டுகள் சொருகும் போது என்ன பண்ணோம்னா புவி அதிர்ச்சி அல்லது எரிமலை வெடிப்புகள்லாம் ஏற்படும். அப்போ புவி அதிர்ச்சிக்கும் எரிமலை வெடிப்புக்கும் முக்கிய காரணம் புவி தட்டுகளுடைய நகர்வு. அடுத்த கொஸ்டின், புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் மற்றும் ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்கள் நிலப்பரப்பிலும் கடலடித்தளத்திலும் உருவாகும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா புவித்தட்டுகளின் நகர்வு. இந்த புவித்தட்டு ஒன்றோடு ஒன்று மோதுறதால மலைத்தொடர் உருவாகுது, ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்கள் உருவாகுது. அப்போ மலைத்தொடர்களும் ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்களும் உருவாகுது. எங்கெங்கெல்லாம் உருவாகுது அப்படின்னா நிலப்பரப்பிலையும் சரி கடலுக்கு அடியிலையும் சரி உருவாகுது. அப்படி உருவாகும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா புவித்தட்டு நகர்வு. அப்போ இந்த புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது என்ன உருவாகுது? மலைத்தொடர்கள் உருவாகுது, ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்கள் உருவாகுது. எங்கெங்கே உருவாகுது அப்படின்னா நிலப்பரப்பிலையும் சரி கடலடித்தளத்திலையும் உருவாகுது. இப்படி உருவாகக்கூடிய நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னா புவித்தட்டுகளின் நகர்வு அப்படின்னு பேர். அடுத்த கொஸ்டின், புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது அதாவது இணையும் போது இணையும் எல்லை சில நேரங்களில் கீழ்நோக்கி சொருகுதல் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா புவித்தட்டுகள் அமிழ்தல் மண்டலம். இப்போ புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஒரு தட்டு கீழையும் ஒரு தட்டு மேலேயும் போகும். அப்போ இப்படி ஒரு தட்டு கீழ்நோக்கி சொருகுதல் இந்த நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னா புவித்தட்டுகள் அமிழ்தல் மண்டலம்னு பேர். அதுக்கு அந்த அமிழ்தல் மண்டலத்தால் என்ன உருவாகுது அப்படின்னா மடிப்பு மலைகள் உருவாகுது. அப்படி உருவான மடிப்பு மலை தான் நம்முடைய இமயமலை. இந்த இமாலயான்னு சொல்லக்கூடிய இந்த இமயமலை ஒரு மடிப்பு மலை. இது எந்த செயல்பாடுகளால் உருவானது அப்படின்னா புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது சில நேரங்களில் கீழ்நோக்கி சொருகுதல் நிகழ்வின் மூலமாக என்னாச்சு இது ஏற்பட்டது. அதாவது இணையம் எல்லை இதன் மூலமாக உருவானது இந்த மடிப்பு மலைகள். அடுத்த கொஸ்டின், புவித்தட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகும் போது அதாவது விலகும் எல்லையில் உருவாகும் நிலத்தோற்றம் என்ன நிலத்தோற்றம் உருவாகிருக்கு அப்படின்னா நடு அட்லாண்டிக் ரிட்ஜ். இந்த அட்லாண்டிக் கடல் பகுதியில் கடலுக்கு அடி ஆழத்தில் அட்லாண்டிக் ரிட்ஜ்னா ஒரு தொடர்ச்சியாக உருவாயிருக்கு. அதுதான் நடு அட்லாண்டிக் ரிட்ஜ். இணையும் போது உருவானது இமயமலை, விலகும் போது உருவானது புவித்தட்டுகள் விலகும் போது உருவானது நடு அட்லாண்டிக் ரிட்ஜ். அடுத்த கொஸ்டின், புவித்தட்டுகள் ஒன்றுக்கொன்று கிடையாக அதாவது பக்கவாட்டில் நகர்வதால் உண்டாகும் நிலத்தோற்றம் சான் ஆண்ட்ரஸ் பிளவு. சான் ஆண்ட்ரஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளவு அந்த புவித்தட்டுகள் ஒன்றுக்கொண்டு பக்கவாட்டில் அதாவது கிடைமட்டமாக நகர்வதால் உருவான நிலத்தோற்றம் தான் இந்த சான் ஆண்ட்ரஸ் பிளவு. அப்போ புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது இணையம் எல்லையில் உருவானது என்ன அப்படின்னா இமயமலை. புவித்தட்டுகள் விலகும் போது உருவான நிலத்தோற்றம் நடு அட்லாண்டிக் ரிட்ஜு. புவித்தட்டுகள் கிடைமட்டமாக பக்கவாட்டில் நகர்வதால் உருவான நிலத்தோற்றம் சான் ஆண்ட்ரஸ் பிளவு. அடுத்த கொஸ்டின், கிடைமட்ட அழுத்த விசையின் காரணமாக புவித்தட்டுகள் மேலும் கீழும் நகர்வதால் ஏற்படுவது மடிப்புகள் ஏற்படுது. அதாவது கிடைமட்ட அழுத்த விசையின் காரணமாக என்ன பண்ணுதுன்னா புவித்தட்டுகள் மேலும் கீழுமா நகரும். அப்படி மேலும் கீழுமா நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மடிப்பு மாதிரி வரும். அப்போ மேலும் கீழுமா எப்படி கடலில் அலைகள் மேலும் கீழுமா போகுதோ அது மாதிரி இந்த புவித்தட்டுகள் நகரும் போது அழுத்த விசையின் காரணமாக மேலும் கீழுமா போகும்போது அது என்னவா காணப்படுது அப்படின்னா மடிப்புகள் உருவாகுது. அப்படி உருவானது தான் மடிப்பு மலைகள். அப்படி உருவான மடிப்பு மலைகள் என்னென்ன மலைகள் அப்படின்னா எடுத்துக்காட்டு இமயமலை, ஆல்ப்ஸ் மலை, இதெல்லாம் மடிப்பு மலைகள்னு பேர். அடுத்த கொஸ்டின், 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா எந்த கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது? கோண்டுவானா அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டத்தின் பகுதியாக இருந்தது. அதாவது புவியில் ஆரம்ப காலத்தில் ஒரே ஒரு நிலத்தோற்றம் இருந்தது. என்ன அப்படின்னா அது பேஞ்சியாங்கிற ஒரு நிலத்தோட்டம். இந்த புவித்தட்டுகள் தொடர்ச்சியாக நகரும் போது என்ன ஆச்சுன்னா அந்த பேஞ்சியாங்கிற நிலத்தோட்டம் ரெண்டாக உடையப்பட்டது. அதில் வடக்கு பகுதி அங்காரா, தெற்கு பகுதி கோண்டுவானான்னு பிரிஞ்சது, 2 கண்டமாக பிரிஞ்சது. அந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோண்டுவானா கண்டத்தில் தான் நம்ம இந்தியா 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. அடுத்த கொஸ்டின், 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தட்டு கோண்டுவானா என்ற பெருங்கண்டத்தில் இருந்து விடுபட்டு எத்திசையை நோக்கி நகர்ந்தது அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி நகர்ந்தது. ஆங்காரா கண்டத்தை நோக்கி நகர்ந்தது. அதாவது 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கோண்டுவானா கண்டத்தோடு இணைஞ்சிருந்தது. அப்புறம் 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பண்ணுச்சுன்னா அது அந்த கோண்டுவானா தட்டிலிருந்து விட்டு விலகி என்ன பண்ணுச்சுன்னா வடக்கு திசையை நோக்கி
நகர்ந்தது. அடுத்த கொஸ்டின், இந்திய புவித்தட்டு தற்போது எந்த கண்டங்களோடு இணைந்துள்ளது அப்படின்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் தென் அமெரிக்கா. இந்த கண்டங்களோடு தான் இப்போ இருக்கக்கூடிய இந்திய புவித்தட்டு இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்திய தட்டும் யூரேஷியன் தட்டும் இந்திய நேபாள எல்லையில் மோதிக்கொண்டதால் உருவானது என்ன அப்படின்னா மலையாக்க மண்டலம்னு உருவாச்சு. இந்திய தட்டும் யூரேஷியன் தட்டும் இணைஞ்சு உருவானது தான் இந்த மலையாக்க மண்டலம். அந்த மலையாக்க மண்டலத்தின் மூலம் உருவான மலைகள் தான் உலகிலே மிக உயரமான இமயமலையும் உலகிலே மிக உயரமான திபெத் பீடபூமியும் உருவாச்சு. அப்போ மலையாக்க மண்டலம் இமயமலையும் திபெத் பீடபூமியும் உருவாக காரணம் இந்திய தட்டும் யூரேஷியன் தட்டும் மோதிக்கொண்டது தான் காரணம். அடுத்த கொஸ்டின், உலகின் மிக உயரமான பீடபூமி எது அப்படின்னா திபெத் பீடபூமி. உலகின் மிக உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி. உலகின் மிக உயரமான மலைன்னு கேட்டால் தெரியும், இமயமலை. அடுத்த கொஸ்டின், புவியோட்டில் திடீரென ஏற்படும் அதிர்வை குறிப்பது புவி அதிர்ச்சி. அமைதியாக இருக்கும்போது புவி மேலோட்டில் திடீர்னு ஒரு அதிர்வு ஏற்படுதுன்னா அதுக்கு பேர் புவி அதிர்ச்சின்னு பேர். அதுதான் நம்ம நிலநடுக்கம்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், புவி அதிர்வு உருவாகும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கீழ் மையம் அப்படின்னு பேர். புவி அதிர்வு உருவாகும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா கீழ் மையம். பூமிக்கு உள்ளார தான் என்ன பண்ணோம், அந்த கீழ் மையம் இருக்குது. அங்கிருந்து தான் புவி அதிர்வலைகள் தோன்றி வரும். அப்போ அதிர்வலைகள் தோன்றி மேல் நோக்கி வரும். அப்போ புவி அதிர்வு உருவாகக்கூடிய பகுதி புவிக்கு உள்ளார இருக்கக்கூடிய கீழ் மையத்தில் தான் அந்த புள்ளி இருக்குது, அங்கிருந்து தான் உருவாகும். அடுத்த கொஸ்டின், புவி அதிர்ச்சி கீழ் மையத்தின் நேர் உயரே புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள மையம் மேல் மையம். இப்போ புவி அதிர்ச்சி உருவாகும் புள்ளினா கீழ் மையத்தில் உருவாகுது. அதுக்கு நேராக புவி மேற்பகுதியில் உயர என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் மேல் மையம்னு பேர். புவி உருவாகக்கூடிய இடம் கீழ் மையம், அதுக்கு மேலே அதிர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இடம் மேல் மையம். அடுத்த கொஸ்டின், புவி அதிர்வலைகள் தன்னை சுற்றி உருவாக்குவது எதை உருவாக்குறது அப்படின்னா துணை அலைகளை உருவாக்குகிறது. இப்போ கீழ் மையத்தில் புவி அதிர்வு ஏற்படும் புள்ளி அப்படின்னு பார்த்தோம். அந்த புள்ளியில் அதிர்வு உருவாச்சுன்னா இப்போ குளத்தில் கல் போட்டால் எப்படி அலையை அப்படியே ரவுண்டாக சுற்றி அப்படியே எல்லா திசையும் பரவி அந்த அலை பரவுதா இல்லைங்களா வட்டமாக, அதே போல் புவியின் உட்பகுதியிலிருந்து அந்த உருவாகக்கூடிய அலைகள் எல்லா திசையை நோக்கி அது நகரும். அப்படி நகரும்போது அதுக்கு புவி அதிர்வலைகளான் பேர். அந்த புவி அதிர்வலைகள் தன்னை சுற்றி துணை அதிர்வலைகளையும் உருவாக்கிது. அப்போ கீழ்மையத்திலிருந்து புவி அதிர்வலைகள் எல்லா திசையை நோக்கி நகருது. அப்படி உருவாகும் போது தன்னை சுற்றி துணை அலைகளை நிறைய அலைகளை உருவாக்கிக்குது. அடுத்த கொஸ்டின், புவி அதிர்ச்சியின் தாக்கம் அதிகமாக காணப்படும் பகுதி புவியின் மேல் மையம். புவி அதிர்ச்சி அதிகமாக காணப்படக்கூடிய பகுதி, தாக்கம் அதிகமாக அல்லது காணப்படக்கூடிய பகுதி எங்கே ஏற்படும்னா புவியின் மேல் மையத்தில் தான் ஏற்படும். புவி அதிர்வு புள்ளி கீழ் மையம், ஆனால் தாக்கம் எங்கே அதிகமாக ஏற்படும்னா மேல் மையத்தில் தான் ஏற்படும், அதாவது புவியின் மேற்பரப்பில் தான் ஏற்படும். அடுத்த கொஸ்டின், புவியில் அதிர்வலைகளை உருவாக்குவது என்ன அப்படின்னா புவி அதிர்ச்சி. புவியில் அதிர்வலைகளை உருவாக்குவது புவி அதிர்ச்சி. அடுத்த கொஸ்டின், புவியில் மற்ற அலைகளை விட மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடிய அலைகள் முதன்மை அலைகள்னு பேர், அல்லது பி அலைகள், பிரைமரி வேவ்ஸ், பி அலைகள்னு பேர். புவியில் அதிர்வலைகளை ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் முதல் அலை பார்த்தீங்கன்னா முதன்மை அலை அல்லது பி அலை. இது இந்த மற்ற 2 அலைகளை விட மிக வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு அலை. என்னது? முதன்மை அலை அல்லது பி அலைகள்னு பேர். அடுத்த கொஸ்டின், புவியோட்டினை முதலில் வந்தடையும் அலைகள் என்ன அப்படின்னா முதன்மை அலைகள். ஏன்னா மிக வேகமாக பயணிக்கிறதால என்ன பண்ணும், கீழ் மையத்திலிருந்து மேல் மையத்தை நோக்கி மிக வேகமாக இந்த அலைகள் அடைஞ்சிரும். எந்த அலைகள்? முதன்மை அலைகள். அடுத்த கொஸ்டின், புவியின் திட திரவ வாயு பொருள்கள் வழியாக பயணிக்கும் அலை முதன்மை அலைகள்னு பேர். இந்த அலைகள் அது பயணிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் அவருடைய வேகம் அமையும். இங்கே பார்த்தீங்கன்னா முதன்மை அலை எல்லாத்துலேயும் பயணிக்கும். திட பொருளிலுமே பயணிக்கும், திரவ பொருளுமே பயணிக்கும், வாயு பொருளுமே எல்லா பகுதிகளிலும் பயணிக்கும். அப்போ புவியின் திட திரவ வாயு பொருட்கள் வழியாக பயணிக்கும் அலைகள் முதன்மை அலைகள்னு பேர். அடுத்த கொஸ்டின், முதன்மை அலையின் சராசரி வேகம் வினாடிக்கு
5.6 கிலோமீட்டர் முதல் 10.6 கிலோமீட்டர் வரை வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு வினாடிக்கு 5.6 கிலோமீட்டர்லேருந்து 10.6 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய அலை முதன்மை அலைகள் அல்லது பி அலைகள். அடுத்தது அலைகள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எஸ் அலைகள், செகண்டரி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் லெட்ரு செகண்டரிக்கு ஃபர்ஸ்ட் லெட்ரு எஸ், பிரைமரிக்கு ஃபர்ஸ்ட் லெட்ரு பி அலைகள், செகண்டரிக்கு ஃபர்ஸ்ட் லெட்ரு எஸ். அப்போ இரண்டாம் நிலை அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா எஸ் அலைகள் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், இரண்டாம் நிலை அலைகள் எதன் வழியாக மட்டும் பயணிக்கும் அப்படின்னா திடப்பொருள் வழியாக மட்டும்தான் பயணிக்கும். இப்போ முதன்மை அலைகள் எதன் வழியாக பயணிச்சது? திட திரவ வாயு பொருள் வழியாக பயணிச்சது. ஆனால் இரண்டாம் நிலை அலைகள் பார்த்தீங்கன்னா திடப்பொருள்கள் கெட்டியான பொருட்கள் வழியாக மட்டும்தான் பயணிக்கும். அடுத்த கொஸ்டின், புவியில் பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக அசைவினை ஏற்படுத்தும் குறுக்கலைகளுக்கு பேர் என்னன்னா இரண்டாம் நிலை அல்லது எஸ் அலைகள்னு பேர். இரண்டாம் நிலை அலைகள் அல்லது எஸ் அலைகள் என்னது? புவியில் பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக அசைவினை ஏற்படுத்தக்கூடிய குறுக்கலைகளுக்கு பேர் இரண்டாம் நிலை. இப்போ செங்குத்து அதிர்வினை ஏற்படுத்தக்கூடிய அலைகள் அப்படின்னா இரண்டாம் நிலை அலைகள் அல்லது எஸ் அலைகள்னு பேர். அடுத்த கொஸ்டின், எஸ் அலைகளின் சராசரி வேகம் வினாடிக்கு 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த எஸ் அலைகளுடைய சராசரி வேகம் ஒரு வினாடிக்கு 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இதனுடைய வேகம் இருக்கும். முதன்மை அலைகளுடைய வேகம் 5.6 கிலோமீட்டர்லேருந்து 10.6 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆனால் எஸ் அலைகளுடைய சராசரி வேகம் 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அப்போ அதை விட கொஞ்சம் வேகம் குறைவு. அடுத்த கொஸ்டின், மூன்றாவது அலைகள் அதாவது மேற்பரப்பு அலைகள். இந்த மேற்பரப்பு அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எல் அலைகள்னு பேர். மேற்பரப்பு அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எல் அலைகள். முதன்மை அலைகள் பி அலைகள், இரண்டாம் நிலை அலைகள் எஸ் அலைகள், மேற்பரப்பு அலைகள் எல் அலைகள் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், முதன்மை அலைகள் போன்று காணப்படும் அலைகள் என்ன அப்படின்னா மேற்பரப்பு அலைகள். முதன்மை அலைகள் பிரைமரி வேவ்ஸ் அந்த அலைகளை போலவே காணப்படக்கூடிய அலைகளுக்கு பேர் மேற்பரப்பு அலைகள் அல்லது எல் அலைகள் அப்படின்னு பேர். அடுத்த கொஸ்டின், புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய அலைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா எல் அலைகள். புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய அலைகள் எல் அலைகள். புவியில் வேகமாக பயணிக்கக்கூடிய அலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை அலைகள். புவியில் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய அலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் அலைகள். புவியில் அடுத்த கொஸ்டின், புவியில் மற்ற அலைகளை விட வேகம் குறைவானதும் அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடிய அலைகள் என்ன அப்படின்னா எல் அலைகள். அதாவது வேகம் குறைவாக இருக்கும் இந்த எல் அலைகள், ஆனால் மற்ற அலைகளை விட மிக அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடியது இந்த எல் அலைகள். அடுத்த கொஸ்டின், புவி மேற்பரப்பு அல்லது எல் அலைகளின் சராசரி வேகம் வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரை. அதாவது இதுதான் நம்ம இருக்கிறதுலே கம்மியான அலைகள். பி அலைகள், எஸ் அலைகள், எல் அலைகளில் எல் அலைகள் தான் மிக மெதுவாக பயணிக்கக்கூடிய அலைகள், அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடியது. இதனுடைய வேகம் சராசரியாக ஒரு வினாடிக்கு 1 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? சரி மாணவர்களே, இது வரைக்கும் கேட்டீங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அப்டேட் செய்யக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு சேரும். இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் இது ஷேர் செய்யுங்க. நன்றி.